சிறகடி காசை அடுத்த வர எபிசோடில் பார்த்தீங்கன்னா, ரோஹிணி பிரெக்னெண்ட்டாக இருக்க விஷயம் கிருஷிக்கு அவங்க பாட்டி மூலியமா தெரிய வந்தது. அதனால பார்த்தீங்க அப்படின்னா, கிருஷ் வந்து ரோஹிணி கிட்ட வந்து, "இந்த பொண்ணு எனக்கு வேணாம். இந்த பாப்பா வேணாமா? இந்த பாப்பா மேல மட்டும் தான் மனோஜ் அங்கிள் பாசமா இருப்பாரு. என் மேல இருக்க மாட்டாரு. அதனால மனோஜ் அங்கிளும் எனக்கு வேணாம். அந்த பாப்பாவும் வேணாம்னு" சொல்லிட்டு ரோஹிணி கிட்ட போய் சொல்றாங்க. ரோஹிணி வந்து, "இதுக்கு ஒரு ஐடியா வந்து இருக்கு. மனோஜ் வந்து கிருஷி கூட க்ளோஸா வைக்கணும். அப்பதான் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தீரும்னு" சொல்லிட்டு ரோஹிணி போய் மனோஜ் கிட்ட வந்து, "நீ கிருஷி கூட க்ளோஸா பேசணும்னு" சொல்றாங்க. அதுக்கு மனோஜ் வந்து, "நான் பேசுறேன், பழகுறேன். ஆனா நீ இந்த குழந்தைய கலைக்கணும்" அப்படின்னு சொல்லும்போது, "சரி நீ ஃபர்ஸ்ட்டு கிருஷி கூட பேசு. அதுக்கப்புறம் அந்த குழந்தைய கலைக்கிறேன்னு" சொல்லிட்டு மனோஜ் கூட சும்மா சொல்லி வைப்பாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்க அப்படின்னா, வீடு கட்டுறதுக்காக அந்த ஆளுங்க வந்து வந்திருப்பாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, முத்துவும் மீனாவும் இப்போதைக்கு கட்ட வேணாம். இன்னும் கார்ப்பரேஷன்லேருந்து பர்மிஷன் வரல. பர்மிஷன் வந்தா தான் நம்ம கட்ட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நேர்மையான வழியில போக பார்க்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த கனகாவுக்கும் அவங்க அம்மா ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வைக்க ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே கல்யாணம்லாம் முடிஞ்சு வெளியே வரப்ப மனோஜை வந்து முத்துவும் மீனாவும் பார்க்குறாங்க. ஸோ அவங்க 2 பேருக்கும் மனோஜுக்கு கல்யாணம் ஆன விஷயம் தெரிய வருமா? என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு பாருங்கள்.